நண்பர்களே, என்னடா காலையிலே முட்டையை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, காலையிலே முட்டையை முழுகிட்டு நல்லா கிழிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது டிஷ்னா போட்டு ஃபிட்செக்னா பார்த்துட்டு நம்மளே ரசிப்போம்ல. அது மாதிரி பக்கத்தில் வந்து ரசித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லைல்ல. இதோ பாருங்க, தம்பியை பிடிச்சின்னு நம்ம இன்றைக்கி தனுஷ் நடித்த இட்லி கடை படத்துக்கு தான் நம்மளுக்கு போகிறோம். சும்மா பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு போயிட்டு பார்ப்போம், இன்றைக்கி தான் ஜிம் இல்லையே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பக்கத்தில் இருக்க காஸ்மா தேட்டருக்கு போயிட்டு பக்காவாக இருந்துச்சு நண்பர்களே. தேட்டரு வெளில பார்க்கிங் வசதிலாம் பக்காவாக இருந்துச்சு. உள்ளே இன்டீரியர்லாம் மிரட்டி விட்டாங்க. கோயம்புத்தூரில் நான் ஃபஸ்ட் டைமே ஒரு தேட்டர் போகிறேன், சென்னையில் தான் மோஸ்ட்லி போவேன். அப்புறம் கண்ணாடியை பார்த்தேன் பாத்ரூமில். அப்புறம் அதை பார்த்து நம்ம செல்ஃபி எடுக்காமல் இருந்தால் எப்படி, அதான் ஃபோனை எடுத்து நீட்டிட்டேன். பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இட்லி கடை படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. உள்ளே போயிட்டு பக்காவாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டோம். சரியான படம், நல்லா ரிலாக்ஸாக ஒரு மாதிரி ஃபீல் குட்டான மூவி தான். பொறுமையாக இருந்து பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு ஒருத்தான மூவி தான் நண்பர்களே. அப்படி படம் ஓடிட்டு இருக்கவங்களே இடைவேளை போட்டாங்க. இடைவேளைக்கு நம்ம கொஞ்சம் பாப்கார்னை வாங்கிட்டோம் நண்பர்களே. தேவைப்பட்டுச்சு, எதுவுமே சாப்பிடல முட்டையை தாண்டி. சரி பாப்கார்னை வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக படத்தை முடிச்சு விட்டு அப்படியே பொறுமையாக தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரியான பசி நண்பர்களே. அதான் ஒரு 3 சப்பாத்தியை போட்டு முடித்து பக்காவாக லஞ்சை முடிச்சு விட்டு நண்பர்களே முடிவேட்ட போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி முடிவேட்ட ஏறி கடைக்குள்ளே வரைக்கும் போயிட்டேன். உள்ளே பார்த்தா வடக்கு நண்பர்களை ரிட்டன் வந்துட்டேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வடக்கு நம்பர்ட்டே போயிட்டு முடிவெட்டலாமா வேணாமான்னு யோசிச்சு இருந்தேன். கருப்பு கப்பையை போட்டு விட்டு நைட்டு 2 சப்பாத்தி ஒரு ஆம்லேட்டு போட்டு முடிச்சு விட்டாச்சு நண்பர்களே. இது சும்மா ஒரு ஜாலியான வீடியோ தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் இல்லை. கருப்பு கப்பையில நல்லா கதையை முடிக்கிறேன்.